வெளியே கொண்டு வந்ததுக்காக உங்களை நேரா பார்த்து நன்றி சொல்லணும்னு நான் பல இடத்துல தேடினேன். இப்பதான் பார்க்க முடிஞ்சது. தேங்க்ஸ். போட்டுமா? கொஞ்சம் தூரம் நானும் வரலாமா? எதுக்கு? சும்மாதான். வேணாம், நானே போயிடுவேன். இல்ல, நானும் வருவேன். வா. நீ உங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம், ஆனா நீ பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணுங்கிறத மறந்துடாத. வா. எதை செய்யலாம் எதை செய்ய வேணான்னு டிசைட் பண்ற அளவுக்கு பக்குவப்பட்ட பொண்ணு நீ. ஏன் நின்ட்ட? வா. நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றது ஓப்பனா நேராவே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. என்ன பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது. நான் போறேன். நில்லு. நீ இப்ப என் மனசுல பெரிய சுமையா இருக்க. உன்னை முத பார்த்ததுல இருந்து என் மனசு குத்திக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல. நீ விரும்புறேன்னு சொன்னா அந்த வேதனை போயிடும். நீ விரும்பலன்னு சொன்னா கூட அது போயிடும். எல்லாத்தையும் மறந்துடலாம் பாரு. சொல்லு. எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ நீ என்ன விரும்புறேன்னு நான் முடிவு பண்ணிக்கலாமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். சரி, விரும்பலன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டுமா? ஏன் இப்படி எல்லாம்? அப்போ நீ என்ன விரும்புறல்ல? நான் அப்படி சொல்லலையே. சரி, நீ விரும்பல. என்ன இது? நான் போறேன். நில்லு. ரெண்டுல ஒன்னு சொல்லிட்டு போ. நாளைக்கு சொன்ன போதுமா? பல இடத்துல தேர்ந்தேன் இன்னைக்கு போய் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து போய் சொல்லக்கூடாது. நேத்து நீ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த என்ன பார்த்தத நானும் பார்த்தேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நாளைக்கு நான் காத்திருப்பேன். உன் மனசை கெடுத்தது யாருமா? 2-3 நாளாவே நீ ஒரு மாதிரியா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒண்ணு இல்லண்ணே. ஏதோ இருக்கு. காலையில நான் போகும்போது வரும்போதெல்லாம் சின்ன புள்ள மாதிரி ஓடி வந்து என் கழுத்தை கட்டிப்பிடிச்சு கலகலன்னு பேசுவேன், சிரிப்பேன். ஆனா 2-3 நாளா நீ என்னை பார்க்கவே இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசல. நான் ஏதாவது தப்பு பண்ணனா சொல்லு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இனி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லண்ணே, யார் மேலேயும் தப்பு இல்ல. அம்மா, நீ இந்த குடும்பத்தோட விளக்கு. அது காத்துல ஆடவும் கூடாது, கருகிடவும் கூடாது. நான் எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கேன். வீணா என் மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க. ஏண்டா, அவதான் சொல்றாள் அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் அவளை போட்டு தொந்தரவு பண்றீங்க? வாங்கடா.